Dear plus one commerce students, good morning. Let us continue the micro, small and medium enterprises and self-help groups. Chapter number 21 in the plus one commerce. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் சுய உதவி குழுக்கள் பாடத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். Today our topic is 21.02 Role and Significance of MSMEs. Role and Significance of MSMEs. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களினுடைய பங்கு மற்றும் முக்கியத்துவம் பற்றி பார்க்க இருக்கிறோம். In your book bag also there is a short answer question. What is the role and significance of MSMEs in Indian economy? Role and significance of MSMEs are discussed in the following heads: employment potential, low production cost, low investment, quick decision making. Supplementary role: establishment of socialistic pattern of society, balanced regional development, promotion of self-employment and self-reliance spirit, and the last one is higher contribution to manufacturing and export. Okay, we will discuss one by one. The first significance. The first significance of MSMEs: employment potential. அதிக வேலை வாய்ப்புகள். MSMEs generate more employment opportunities than large business concerns. They are mostly labor intensive, thus they provide more employment opportunities to a large number of people in India. பெரிய வர்த்தக நிறுவனங்களை காட்டிலும் இந்த குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிறது. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பெரும்பாலும் உள்ளூரில் கிடைக்கக்கூடிய உழைப்பாற்றலை நம்பி இருக்கிறதுனால நாட்டில் உள்ள ஏராளமான மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகிறது. லோ ப்ரொடக்ஷன் காஸ்ட், உற்பத்தி செலவு குறைவு. MSMEs do not require skilled laborers or professionals to run the organization. It employs cheap labor and thus minimizes the overhead. These units are more cost efficient than large-scale units, thus facilitates the production of goods at a low cost. இந்த நிறுவனங்களுக்கு பயிற்சி பெற்ற பணியாளர்களோ அதிக ஆற்றல் படைத்த தொழிலாளர்களோ அல்லது தொழிற்கல்வி பயின்ற உழைப்பாளர்களோ தேவைப்படுவது கிடையாது. குறைந்த ஊதியத்தில் பணியாளர்களை நியமிக்கிறதுனால உற்பத்தி செலவு வெகுவாக குறையுது. லோ இன்வெஸ்ட்மெண்ட், குறைந்த முதலீடு. MSMEs do not require a huge capital to start the unit. It can employ locally available resources within the reach of the owner. They help to perfect and promote traditional family skills and handicrafts. These industries facilitates the growth of local entrepreneurs and self-employed professionals in small towns and villages. இதை தொடங்குறதுக்கு பெரிய அளவில் முதல் தேவைப்படுவது கிடையாது. உரிமையாளர் உள்ளூர்லேயே இருக்கிறதுனால உள்ளூரில் உள்ள வளங்களையே பயன்படுத்தி கொள்கிறார். கைவினைப் பொருட்கள் மற்றும் பாரம்பரிய குடும்ப தொழில்களை ஊக்குவிப்பதில்
இந்த நிறுவனங்கள் பெரிய அளவில் உதவி செய்கிறது. தொழில் முனைவோர் அப்புறம் சுய தொழில் செய்வோர்களோட வளர்ச்சிக்கு இந்த குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ரொம்ப உதவியாக இருக்குது. குயிக் டெசிஷன் மேக்கிங், விரைந்து முடிவெடுத்தல். MSMEs need not hire professional managers to run the management on a day-to-day basis. In most cases, owner himself manages the enterprise. Hence, timely decision making becomes easy and effective. MBA படிச்சவர் தேவையில்லை, சாதாரண ஆட்களை வச்சே நிர்வாகத்தை பண்ணிடுறாங்க. அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொழில் படிப்பு பயின்ற மேலாளர்களை பணியமர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. பெரும்பாலும் அதோட உரிமையாளரே நிர்வாகம் செய்கிறாரு. அதனால் சிறந்த முடிவுகளை விரைந்து எடுத்துடுறாங்க. Then the next significance, supplementary role, பங்களிப்பு உதவி. MSMEs play a complementary role to serve as a feeder to large-scale industries. They supply accessories, spare parts, and components to large-scale industries. பெரிய உற்பத்தி நிறுவனங்களுக்கு தேவைப்படக்கூடிய உதிரி பாகங்கள் மற்றும் பிற பொருள்களை தயாரித்து கொடுத்து முக்கிய பங்காற்றுகின்றன. பெரிய நிறுவனங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை, ஸ்பேர் பார்ட்ஸை இவங்க தான் தயாரித்து கொடுக்குறாங்க. இவங்களை நம்பி தான் இந்த பெரிய நிறுவனங்கள் இருக்குது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி, சமுதாயத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்குதல். MSME sector contributes towards the establishment of socialistic pattern of society by reducing the concentration of income and wealth. It enables and empowers the people of small means to take up a gainful industrial activity and thereby helps to achieve equitable distribution of wealth. வருமானம் மற்றும் வளங்கள் ஒரு சிலர்கிட்ட குவிவதை தடுத்து அதை பரவலாக்குவதன் மூலமாக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை களைவதில் இந்த MSMEன்னு சொல்கிறோம்ல, குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. சமுதாயத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கிறவங்களையும் லாபம் மிகுந்த தொழில்துறையில் பங்கு பெறச் செய்வதன் மூலமாக சீரான பொருளாதார பகிர்வுக்கு வழிவகை செய்கிறது. Then the next significance, balanced regional development, அனைத்து பகுதிகளிலையும் சமமான வளர்ச்சி. By encouraging MSMEs in industrially backward areas of India, balanced development can be achieved across all regions. It will also help greatly in preventing the people from migrating to cities and towns in pursuit of employment. இந்த நிறுவனங்கள் வளர்ச்சியை ஊக்குவிப்பதன் மூலமாக இந்தியாவில் தொழில் ரீதியாக பின்தங்கியுள்ள பகுதிகளை வளர்ச்சி அடைய செய்யுது. இதன் மூலமாக நாடு முழுவதும் சீரான தொழில் வளர்ச்சியை பெற முடியும். இந்த நிறுவனங்கள் உள்ளூரிலேயே வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர்றதுனால வேலைவாய்ப்புக்காக நகர்ப்புறம் நோக்கி நகர வேண்டிய அவசியம் இல்லாமல் போகுது. உள்ளூரிலேயே அவர்களுக்கு சரியான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தர முடிகிறது. Then the next significance, promotion of self-employment and self-reliance spirit. சுய வேலைவாய்ப்பை உருவாக்கி சுய சார்பை மேம்படுத்துதல். MSMEs helps to great deal in developing a class of entrepreneurs. It promotes self-employment and a spirit of self-reliance in the society, thereby contributing an increase in per capita income
and economic development. இந்த துறை தொழில் முனைவோர்களை உருவாக்குறதுல பெரும் பங்காற்றுகிறது. தொழில் முனைவோர்களை உருவாக்குவதில் பெரும் பங்காற்றுகிறது. இது சமுதாயத்தில் சுய வேலைவாய்ப்பு அளிப்பதன் மூலமாக சுய சார்பை ஊக்குவிக்கிறது. தன்னைத்தானே சார்ந்திருக்க முடிகிறது. அடுத்தவங்களை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் தவிர்க்கப்படுகிறது. இதன் மூலமாக தனிநபர் வருமானம் உயர்ந்து நாட்டோட பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்குது. Then the last significance, higher contribution to manufacturing and export. உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கு அதிக பங்களிப்பு. MSMEs contribute 45% to the total manufacturing output and 40% to the export from the country. It helps in earning precious foreign exchange in various countries across the world. நாட்டோட மொத்த உற்பத்தி திறனில் 45%, ஏற்றுமதியில் 40% இந்த நிறுவனங்களோட பங்காக இருக்கிறது. இந்த நிறுவனங்கள் உலகத்தில் பல்வேறு நாடுகளில் அந்நிய செலவாணியை ஈட்டுவதற்கு பெரிதும் உதவியாக இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.